ஹலோ காய்ஸ், இன்னத்த ஒர்க்கு வண்டித்தாவளம் பாலக்காடு பிரைட் அஃப்ரீனுக்கு தான் நம்ம ஹென்னா போட போயிட்டுருக்கோம். இந்த ஒர்க்கு என் ஃப்ரெண்டு மூலிமா தான் எனக்கு கிடச்சிது. ஓகே, நானும் என் ஹஸ்பண்ட் தான் போகிறோம். நான் பைக்கில் போகும்போது என்ன நினச்சேன்னா, புதிய இடம் புதிய ஆளுவோ நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பயத்தோடு தான் நான் போனேன். பட் அப்படி ஒன்றும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய் ரீச் ஆகி போனது போய் நம்மளுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து தான் நம்மளை வெல்கம் பண்ணாங்க. பின்ன அப்படியே ஹென்னா ஒர்க்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹென்னா போட தொடங்குனதுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பேச தொடங்கினாங்க. இப்போ ஒரு ஆளை நம்ம பார்க்குறோம் சொன்னால் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பேச தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் நானும் ப்ரைடும் பேசுகிறது, ப்ரைடுக்கு ரொம்ப இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிது. நான் போட நைஸ், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்படி நம்ம இந்த 2 ஹேண்டுமே முடிக்கிறதுக்கே ஒரு 2 மணி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் பேசி ஃபன் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுறக்குள்ளேயுமே 2 கையை ஃபுல்லாக முடிக்கிறதுமே 2 மணி ஆயிடுச்சு. இந்த கேப்பு வந்து நான் ஃபில் பண்ணல, ஏன்னா நான் டிப் ஹென்னா கொண்டு போயிருந்தேன். அதனால் இந்த கேப் வந்து லாஸ்ட்டாக டிப் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்து இந்த கேப்பை விட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃபுட்டை அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி தான் அது கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு சாப்பிடவே தொடங்கினோம். சாப்பிட்டு முடித்த பின்ன நம்ம பேக் ஹேண்டும் ஸ்டார்ட் பண்ண தொடங்கியாச்சு. அப்படியே பார்டர் எலமெண்ட் வந்துட்டு ஒரு லோட்டஸ் தீமில் தான் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணோம். 2 ஹவர்ஸ்லேயே நம்ம பேக் ஹேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். பேக் ஹேண்டோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஒன்றும் எனக்கு எடுக்க முடியல. அதனால் ஒரே ஒரு பிக்கு மட்டும் எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் அவங்க ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணி அங்கேருந்து நான் பஸ் ஏறி வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.